Hello everyone, welcome to Hira's Spoken English class. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரிப்போசிஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம ரீகால் பண்ணிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம 30 வேர்ப்ஸ் பார்த்தோம். V1 and V2 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப் பார்த்தோம், 30 பார்த்துருப்போம். இப்போ ஒரு செட் ஆஃப் 10 வேர்ப்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மீதி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 40 செட் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. அதை மட்டும் பார்த்தாலே போதும், நம்மளால் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஓகே, ஸோ இங்கிலீஷ்ன்றது ஒரு வேர்ஷன், ஃபுல்லாக டெப்த்தாக கற்றுக்கணுன்னா எடுக்க வந்துகிட்டே தான் இருக்கும். நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். ஓகே, ஸோ இப்போ ரீகால் பண்ணிடலாம். ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்துடலாம், V1 V2 ஃபார்ம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் புதுசாக இப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டூனா என்ன அர்த்தம்? டூனா இக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ டூ பார்க்குனா பார்க்குக்குன்னு அர்த்தம். டூ மீனா எனக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரம்னா லிருந்துன்னு அர்த்தம். கோவிலில் இருந்து அப்படின்னா ஃப்ரம் டெம்பிள்னு அர்த்தம். ஓகே, அவன்கிட்ட இருந்து அப்படின்னா ஃப்ரம் ஹிம். என்கிட்ட இருந்துன்னா ஃப்ரம் மீ. ஓகே, ஸோ ஃப்ரம்ன்றதுக்கு லிருந்துன்னு அர்த்தம். பேச்சு வழக்கில் நம்ம லேந்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார்னா ஆகன்னு அர்த்தம். உனக்காகனா ஃபார் யூ, எனக்காகனா ஃபார் மீ, அவங்களுக்காகனா ஃபார் தேம். ஓகே, கதைக்காக அப்படின்னா ஃபார் த ஸ்டோரி, மூவிக்காக அப்படின்னா ஃபார் மூவி. ஓகே, ஸோ அபவுட்னா என்ன அர்த்தம்னா பற்றின்னு அர்த்தம். நாம் தமிழில் சொல்லும் போதும் பத்தின்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன பற்றி அப்படின்னும் போது அபவுட் மீ. கதையை பற்றி அபவுட்னா அபவுட் த ஸ்டோரி. ஓகே, நெக்ஸ்ட்டு அபவுட் மீன்றது என்ன பற்றி. அபவுட் யூனா உன்னை பற்றி. அபவுட் ஹிம் அவனை பற்றி. அபவுட் ஹிம் அபவுட் ஹெட் இவளை பற்றி அவளை பற்றி. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னுனா இல்லைன்னு அர்த்தம். என்னில் அப்படின்னா இன் மீ, உன்னில்னா இன் யூ, அவங்களில்னா இன் தெம், ஸ்கூலில்னா இன் ஸ்கூல், பார்க்கில்னா இன் பார்க். ஓகே, ஆன்னா ஒரு சில இடத்துல த யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஆன்னா மேலேன்னு அர்த்தம். டேபிள் மேலேனா ஆன் த டேபிள். ஓகே, ஏ மேலேனா ஆன் மீ, பெட் மேலேனா ஆன் த பெட். ஓகே, பைனா ஆளுன்னு அர்த்தம். என்னால அப்படின்னா பை மீ, உன்னால பை யூ, அவனால பை ஹிம், இவளால பை ஹெர், இந்த மாதிரி வரும். ஓகே, வித்துனா உடன் அர்த்தம். உன்னுடன் வித் யூ, அவங்களுடன் வித் தெம், இவங்களுடன் வித் தெம், நம்முடன் வித் அஸ். ஓகே, வித்தவுட்னா இல்லாமல்னு அர்த்தம். நான் இல்லாமனா வித்தவுட் மீ, பேரண்ட்ஸ் இல்லாமனா வித்தவுட் பேரண்ட்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமனா வித்தவுட் மை ஃப்ரெண்ட்ஸ். அட்டுன்றது இக்குன்னு சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னு சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ டைம் சொல்கிறோம் அப்படின்னா 5 மணிக்குன்னு சொல்லும் போது 5 o'clockன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த 2க்கு என்ன மீனிங்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒன்றுத்துக்கு போய் சேருது அந்த ஆக்ஷன் அப்படின்னா 2 யூஸ் பண்ணுவோம். இப்போ டைமுக்குலாம் ஏதோ ஒன்று போய் சேர முடியாது இல்லையா? ஸோ at 5 o'clock அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். டைமிங்னா அட் யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இல்லுன்ற இடத்துக்கும் இப்போ அட் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியும் வரும். ஓகே, அது டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஆஃப்னா உடையன்னு அர்த்தம். ஆஃப்னா உடைய. ஓகே, இப்போ பட்டன்ஸ் ஆஃப் த ஷர்ட்னா ஷர்ட்டுடைய பட்டன்ஸ்ன்னு அர்த்தம். இது எப்படி சொல்கிறதுனா ஷர்ட் பட்டன்ஸ்ன்னு சொல்கிறத பட்டன்ஸ் ஆஃப் த ஷர்ட்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ வேர்பு V1 V2 ஆல்ரெடி 30 பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 10 பார்க்கலாம். பாத்னா குளிக்கிறது, பாத் ஐஎன்ஜி சேர்க்காம இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். பாத்னா குளிக்கிறது, பேத்னா குளிச்சுட்டேன், செல்னா விற்கிறது, சோல்டுனா வித்துட்டேன். ஐஎன்ஜி இல்லாமல் சொல்லிட்டு இருக்கேன், V1 சொல்லிட்டு இருக்கேன் ஐஎன்ஜி இல்லாமல். பைனா வாங்குறது, பாட்னா வாங்கிட்டேன், ரப்னா தேய்க்கிறது, ரப்புடுனா தேய்ச்சிட்டேன்னு அர்த்தம். கோம்புனா தலை சீவுறது, கோம்புடுனா தலை சீவிட்டேன், லாஸ்ட்டில் டி வரும். வின்னுனா ஜெயிக்கிறது, வான்னா ஜெயிச்சிட்டேன். ஃபால்னா விழுறது, ஃபில்னா விழுந்துட்டேன். வாட்ச்னா பார்க்குறது, டிவி பார்க்குறது அது. ஸோ வாட்ச்டுனா பார்த்துட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்னா புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டுட்னா புரிஞ்சுக்கிட்டேன். பிரிங்னா கொடுக்கறது, பிராட்னா கொடுத்துட்டேன். நிறைய பேர் இதுவரையும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா பாட்டுக்கும் பிராட்டுக்கும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பாட்டுன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டிங்கன்னா பிராட்டுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? பையோட பாஸ்ட் டென்ஸ் தான் பாட், வாங்குறது வாங்கிட்டேன். பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் பிராட், ஆர் சவுண்ட் வரணும். கொடுக்குறது கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டென்ஸு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்போ யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோ அட் ப்ரெசன்ட்
அட் திஸ் மொமெண்ட் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ, அதாவது நவுனா இப்போன்னு அர்த்தம். இப்போ என்னெல்லாம் நடக்குதோ அந்த டென்ஸை தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி. இந்த ஆம்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஐ வந்தால் மட்டும் ஆம் யூஸ் பண்ணும். ஐ வந்தால் மட்டும் ஆம் யூஸ் பண்ணும். ஹீ, ஷி, இட் ப்ரொனவுன் சிங்குலர் நவுன் வந்ததுன்னா, அது என்ன சிங்குலர் நவுன் அப்படின்னா பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமலோட நேம் ஒருமையில் இருந்தா, அதாவது ஒரே ஒருத்தங்களை குறிச்சா இஸ் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷி, இட் வந்தாலும் பர்சன், அனிமலோட நேம் ஒருத்தங்களை மட்டும் குறிச்சா, ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு அனிமலை குறிச்சா இஸ் யூஸ் பண்ணும். ஒரு திங்கையும் சேர்த்து தான். அதே மாதிரி ஆறுன்றது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா யூ, வி, தே இந்த ப்ரொனவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ப்ளூரல் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். அது என்ன ப்ளூரல் நவுன்னா நிறைய பேரை சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன், கிட்ஸ், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரி லாஸ்ட்டில் எஸ் சேர்த்து வரும். இந்த சில்ட்ரன்றது சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் தான், அதுக்கெல்லாம் எஸ் செய்யக்கூடாது. ஸோ எந்த வார்த்தையெல்லாம் லாஸ்ட்டில் ப்ளூரலை குறிக்குதோ, எந்தெந்த நவுன் எல்லாமே பர்சனோ, பிளேஸோ, திங்கோ, அனிமலோ ப்ளூரலை குறிக்குதோ அது எல்லாத்துக்கும் ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஹீ, ஷீட்னா இஸ் யூஸ் பண்ணுங்கள், ஐனா ஆம் யூஸ் பண்ணுங்கள், ஹீ, ஷீட்னா இஸ் யூஸ் பண்ணுங்கள், யூ, வி, தேனா ஆர் யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் ஒரே ஒருத்தவங்களை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இஸ் யூஸ் பண்ணுங்கள், நிறைய பேரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், லெசன் நடத்திட்டுருக்கேன். ஸோ ஐ ஆம் டீச்சிங் நவ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லிசன் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ யூ ஆர் லிசனிங். ஸோ இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, அந்த அந்த யாரை பற்றி பேசுகிறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஹெல்பிங் வேர்பை போட்டுட்டு என்ன ஆக்ஷன் பண்ணுறீங்களோ அதோட ஐஎன்ஜி சேர்த்துக்கோங்க. அதாவது ஐ ஆம் டீச்சிங், யூ ஆர் லிசனிங், ஐ ஆம் டீச்சிங் யூ, யூ ஆர் லிசனிங் டு மீ. புரியுதா? ஸோ இந்த ஹெல்பிங் வேர்பில் ஏதாவது ஒன்று போட்டுக்க வேண்டியதுதான். சப்ஜெக்ட் யாரும் போட்டுக்க வேண்டியதான். யார், அவனா ஹீ போடுங்க, இவனா ஷீ போடுங்க, அது இதுனா இட்டு போடுங்க, நீங்கன்னா யூ போடுங்க, நாம்னா வி போடுங்க, தேனா அவங்க இவங்க, ஐனா நான். ஓகேவா? பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. இது நல்லா பார்த்துங்க. இது பேத்துன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? நான் இப்போ குளிக்கிறேன், ஐ எம் பாத்திங் நவ். நான் குளிக்கிறேன்னா ஐ எம் பாத்திங். நான் இப்போ குளிக்கிறேன்னா ஐ எம் பாத்திங் நவ். ஓகே, அவன் விற்கிறான். விற்கிறதுனா செல்லு, நான் சொன்னேன் இல்லையா, ஹீ இஸ் செல்லிங். அவன் வெஜிடபிள்ஸ் விற்கிறான், காய்கறிகள் விற்கிறான். அப்போ ஹீ இஸ் செல்லிங் வெஜிடபிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அவள் வாங்குறா, ஷீ இஸ் பையிங். அவள் பழங்கள் வாங்குறா, ஷீ இஸ் பையிங் ஃப்ரூட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவன்னு சொன்ன ஒருத்தவன் தான் அவன், அதனால தான் இஸ் போட்டிருக்கேன். அவள்னு சொன்ன ஒருத்தி தான் அவள், ஸோ இஸ் போட்டிருக்கேன். ஓகே, அது தேய்க்குது, இட் இஸ் ரப்பிங். அது கைகளை தேய்க்குது, இட் இஸ் ரப்பிங் த ஹேண்ட்ஸ். ஓகே, அது இதுன்றது ஒருத்தவங்களை தான் சொல்லியிருக்கோம், ஒரே ஒருத்தவங்களை குறிக்கிறதால இஸ்ன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அதே பாரு, சிவா இஸ் வாட்சிங். சிவா பார்க்குறா, சிவா இஸ் வாட்சிங். ஓகே, சிவா டிவி பார்க்குறான்னா சிவா இஸ் வாட்சிங் டிவி. சிவான்றது ஒருத்தன்றதால இஸ் போட்டிருக்கேன். ஷிவானி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஷிவானி புரிஞ்சுக்கிறா அப்படின்னும் போது ஷிவானி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஷிவானி ப்ராப்ளம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா அப்படின்னும் போது ஷிவானி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம்ஸ். இந்த அண்டர்ஸ்டூடுன்றது இந்த லைனில் சேராது, இதுக்கான பாஸ்ட் டென்ஸ் தான் இந்த அண்டர்ஸ்டூடு. ஓகேவா? இதில் எழுதியிருக்கேன் இல்லையா, இது இதோட பாஸ்ட் டென்ஸு. ஸ்டேட்மெண்ட் இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ஷிவானி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம்ஸ். ஷிவானி ப்ராப்ளம்ஸை புரிந்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஷிவானின்றது ஒரே ஒரு பர்சனை குறிக்கிறதால எஸ் போட்டிருக்கோம். ப்ரௌனி இஸ் பிரிங்கிங். ப்ரௌனின்றது ஒரு பூனை, ப்ரௌனி என்னோட பூனை தான் அது. ப்ரௌனி கொடுக்குது, ப்ரௌனி இஸ் பிரிங்கிங். ப்ரௌனி ஸ்நாக்ஸ் கொடுக்குது, ப்ரௌனி இஸ் பிரிங்கிங் ஸ்நாக்ஸ். ப்ரௌனின்றது ஒரு பூனை, அதனால இங்கே ப்ரௌனிக்கு பக்கத்தில் இஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஹீ, ஷீட்டுன்ற ப்ரொனவுன், அதாவது அவன் இவன், அவள் இவள், அது இது, ஏதாவது ஒரு பர்சன் இல்லைனா அனிமல்ஸோட நேம் வந்தால் யூஸ் பண்ணுவான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட்டு யூ. இப்போ பாருங்கள், ப்ளூரலில் சொல்ல போகிறேன் நான். யூ ஆர் கோம்பிங். கோம்பிங்னா தலை சீவுறது. யூ ஆர் கோம்பிங். நீ உன்னுடைய ஹேரை அப்படின்னும் போது, உன்னுடைய ஹேர்னா யோர் ஹேர் இல்லையா? யோ கோம்பிங் யோர் ஹேர்னா நீ உன்னுடைய ஹேரை தலை சீவுறன்னு அர்த்தம். ஓகே, தலை சீவுறன்னு கூட இல்லை, சீவுறன்னு அர்த்தம். நாம ஜெயிக்கிறோம், வி ஆர் வின்னிங். நாம இப்போ ஜெயிக்கிறோம், வி ஆர் வின்னிங் நவ். அவங்க விழறாங்க, தே ஆர் ஃபாலிங். அவங்க கீழே விழறாங்க, தே ஆர் ஃபாலிங் டவுன். யூ, வி, தே பாருங்க. நீங்கள் நீன்னு சொன்னாலும் ஏன் யூஸ் பண்ணலாம் இல்லை, ஏன் நாம ஆர் யூஸ் பண்ணோம்னா இந்த யூன்ற கேட்டகரியே பார்த்தீங்கன்னா நீங்கள்னு நம்ம மரியாதையாக சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸை வச்சு யூ ஆர் தான் வரும். யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா யூன்றது முன்னாடி இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கும் பொருந்தணும், நிறைய பேருக்கும் பொருந்தணும். அப்போ நிறைய பேருக்கு பொருந்துற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ ஆர் இருக்கணும். வீணா நாம, யூனா நீங்கன்னு அர்த்தமா, அப்போ ஆறு நிறைய பேர். அப்போ வீணா என்ன அர்த்தம்,
நாமன்னு அர்த்தம். அப்போ நிறைய பேர் இருந்தாலும் ஆறு. தேனா என்ன அர்த்தம்? நிறைய பேர், அவங்க இவங்கன்னு சொல்லுவான் இல்லையா? ஸோ அவங்க ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேரை சொல்கிறேன்னா என்ன யூஸ் பண்ணணும்? ஹெல்பிங் வேர்பு ஆர் யூஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ இந்த யூக்கு பதிலாக சில்ட்ரன் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ சில்ட்ரன் ஆர் கோம்பிங் தேர் ஹேர். அவங்களுடைய முடியை சீவுறாங்க. அவங்களுடையனா தேர்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரொனவுன் கிளாஸை பார்த்துருக்கணும். அப்போ தான் இந்த கிளாஸ் புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். வீக்கு பதிலாக நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா கிட்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறேன். குழந்தைகள் ஜெயிக்கிறார்கள். கிட்ஸ் ஆர் வின்னிங் நவுனா இப்போன்னு அர்த்தம். ஓகேவா? டீச்சர்ஸ் வேணாம், கிட்ஸ் வச்சுப்போம். கிட்ஸ் ஆர் ஃபாலிங் டவுன். குழந்தைகள் கீழே விழுகிறார்கள் போது கிட்ஸ் ஆர் ஃபாலிங் டவுன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ளூயண்ட்டாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம்.